டிடிஎஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் தான் போட போகிறோம். பிஆர் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடல என்ன பண்ணுறது. Free Fire India பீக் வரும்னு நினச்சிட்டு ஜன்னல் குட்டிருக்கான். இந்த குட்டிக்குள்ளே போய் விளாண்டாலே தொல்லையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் Battle Royale. Battle in style. சரி எனிமி வந்துடக்கூடாதுன்ட்டு பட்டுன்னு நம்ம மேலே ஏறிடுவோம். மேலே ஏறினோடனே பார்த்தீங்கன்னா பைசான் கிடச்சிருக்கு, ஓடலாம். கரெக்டாக மேலே போகணும். எனிமி ஃபைட்டு 2 பேர் எனிமி ஃபைட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சரி பட்டுன்னு வீட்டுக்குள்ளே போய் அழுத்தி அதுக்கப்புறம் கர்நாக்காரன் நம்மளை தானாக ஒரு ரிவ்யூ பண்ணி விடுவானே, அந்த ரிவ்யூவில் வந்து சர்வே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறங்கியாச்சு. வாங்க கைஸ், இறக்கி விட்டுட்டான். இந்த கேமில் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கோம். என்னங்கிறத கடைசி வரையும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ இது. எல்லாரும் மறக்காம லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதை பாருங்க, போன வாட்டி இறங்கினப்போ பைசான் தான் கிடந்தது. இப்பயும் இறங்கினோடனே பைசான் தான் கிடைக்கிது. உயிர் கவசம் மெடிக்கிட்டுன்னு மெடிக்கிட்ட வச்சாச்சு. இங்கே போயிட்டுருப்பேன். இந்த பாருங்க, வீட்டுக்குள்ளே எனிமி வரலாம் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இங்கே உட்காந்துருப்போம். இப்போ பாருங்கள், சைடில் ஓடுவோம். அங்கே இந்த பாருங்க ஓடுறானா, அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இந்த கண்ணை வச்சு அடிப்போம். நம்ம போய் மரத்தில் கவர் எடுக்கலாம்னு கட்டுட்டு மரத்தில் போய் கவர் எடுப்போம். சரி இப்படியே இருந்தால் மெடிக்கிட்டு சுற்றிடுவான், அப்புறம் நம்மளை அடிச்சிருவான்ட்டு நேராக ரஷ் பண்ண உடனே பைசான் வச்சு இந்த சைடு வருவான் பாருங்க. பைசான் வச்சு அவன்கிட்டேருந்து எஸ்கேஸ் எடுத்துகிட்டு அர்சனலுக்கு எடுத்துக்கலாம். அதை போய் ஓப்பன் பண்ணலாம். அவங்க மறக்காமல் கடைசியில் ட்விஸ்ட் இருக்குது, மறக்காமல் பாருங்க.
மெடிக்கெட் அடிச்சுட்டு உள்ளே போய் மெடிக்கெட் அடிச்சுட்டு ஹெச்டியை அவன் குறைச்சி விட்டுட்டான். பார்த்தீங்கன்னா MP5 ட்ரிபிள் சிப்பு கிடச்சிடுச்சு அப்படின்னு மாற்றியாச்சு. நம்ம ஓப்பனில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தோங்க. எவனாச்சும் வந்து அடிப்பானோன்னு பார்க்குறேன், எவனுமே அடிக்க மாட்டாங்க. நம்ம ஓப்பன்லேயே சுற்றிட்டு வந்த இடத்துக்கே திரும்பி வந்து சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் அடிச்சுது, அதனால் கொஞ்சம் நாளைக்கு உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு திரும்ப எழுந்துச்சி ஓட ஆரம்பிச்சாச்சு. லேக் அடிக்குது கொஞ்சம். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கெலாம் கிடைக்காம எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க ஓப்பனில் சும்மா சுற்றி இருக்காங்க, அவனுமே பண்ணுறானுவோ. அப்புறம் நம்ம பிளேயிங் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சும்மா அப்படியே சுற்றிட்டே இருக்கானுமே. வெல்டிங் மிஷினில் போய் பறக்கிற கன்று எடுப்போம் அப்படின்ட்டு போயாச்சு கைஸ். வெல்டிங் மிஷினை நோக்கி போகிறோம். இருக்கு கைஸ், அவ்வளோ ரொம்ப ஓடி போகணும். மேலே இருக்கு. வந்து கலகலன்னு ஒரு ஓட்டத்தை போட்டு மேலே ஏறியாச்சு கைஸ். வழியா லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா பேக்கு ஃபுல்லாகிட்டு, 3rd லெவல் பேக்கே ஃபுல்லாகிட்டு. இன்னும் மேலே போகணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பி மேலே ஓட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. மேலே வந்தாச்சு. மேலே வந்தால் காயினை பிடிச்சி வச்சு அங்கே இருந்த காயினை பிடிச்சிட்டு போய் வந்து பறக்கிற கன்று எடுக்கலான்னு போய் வெல்டிங் மிஷினில் போயிடுச்சு. ஐயோ கீழே விழுந்துட்டோம். இல்லை விழுவில் பறக்கிற கன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேக்கு ஃபுல்லு எடுக்க முடியாது. புல்லட் எடுத்தாச்சு கைஸ். பறக்கிற கன் புல்லட் எடுத்தோன்னா திரும்பி பார்த்தா பட்டனி எனிமி ஓடியாடுறான். நம்ம என்ன பண்ணுறது, பட்டனி இங்கே சுற்றி வராங்க, இங்கே விளாட பார்த்தா திரும்பி அந்த வழியாக சுற்றி என்ன பண்ணுறது, இங்கே ஒரு கோலை போட்டுட்டு திரும்பி பார்த்தா ஜோன் ஓடுது. ஆகிட்டு அவ்வளோவா ஜோனில் எழுத்து குறையில, அதனால மெடிக்கெட் அடிச்சோம். எங்கேயோ போயிட்டு ஏயா ஒரு எனிமையா அடிக்கிறதுக்குள்ள இவ்வளோ தூரமா ஜோனு போவோம். நம்ம வந்து சைக்கிள் கீழே போய்க்கலாம். ஏன்னா ஜோனுக்கு வேகத்துக்கு அச்சுக்கு அங்கே வருங்க எங்கே ஜோனு போயிட்டுன்னு. நம்ம வந்து அங்கே கார் இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் அச்சுக்கையை காப்பாற்றலாம். அதனால் காரில் ஏறி போயிடலாம். இந்த காரில் லாஸ்ட்டு 10 லைவ் பிடிச்சாச்சு காய்ச்சி வரும்போது
நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபுல் வீடியோ அது. வீடியோ பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வே பண்ணலான்னு பார்த்தா வீடை சாத்தி வச்சுட்டானுவோம். என்ன பண்ணுறது? சரி நமக்கு சர்வேலாம் ஒத்து வராது, அட்டாக்கே இல்லைன்ட்டு அங்கே ஒரு குளோவல் இருந்தது. சரி அங்கே எனிமி பண்ணிட்டு போனோம். ரோடு வேற கிரிட்டு வந்துட்டு எங்கேயோ பைக்கு சவுண்டு கேட்குது. எங்கே நானும் தேடிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துட்டு சரி பைக்கு அப்புறம் அழுத்தி பிடிச்சி 4வது கிளியே சாண்டினா போட்டு அங்கே போயிட்டு வருவான், வெளில வருவான், லாஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னு பார்க்கணுன்னா பாருங்க. இப்போ இதோ இன்னும் கொஞ்ச நாளையில் லாஸ்ட் ட்விஸ்ட் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லாஸ்ட்டு ட்விஸ்ட்டை பாருங்க காய்ஸ். வெறுத்துட்டேன் காய்ஸ். பிஆர்ஏ வெறுத்துட்டேன் காய்ஸ். பிஆர்ஏ வெறுத்த மாரி போயிட்டேன் காய்ஸ். வந்து நம்ம மேலே ஏறிக்கலாம். பாஞ்சு தொடர்ந்து சொதக்குன்னு கொடுத்து அந்த வைக்கலாம். காலையிலன்னு விளையாண்டிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ், அதாவது 1K லைக்ஸ் வந்ததுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே செத்துட்டேன் காய்ஸ். வேதனை காய்ஸ். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 52 ப்ளஸ். பாய் காய்ஸ்.